இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். லுசர்னில் பெருமளவு பணி நீக்கம், 100க்கும் மேற்பட்டோர் வேலை இழப்பு. பாசலில் போலீஸ் அதிரடி நடவடிக்கை, 2 கைது. விமான கட்டணத்திற்கு வரி, ரயில் பயணத்தை ஊக்குவிக்கும் புதிய முயற்சி. சுவிட்சர்லாந்தில் ரொமான்ஸ் மோசடி கும்பல் சிக்கியது. நியூ சேனல் கண்டோனில் பலூன் விடுதல் தடை. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஹாய் சுவிஸ் தமிழர்களே, இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சோஃபாஸ், கட்டில் மற்றும் மெத்தை அலுமாரி எல்லாவற்றையும் மலிவு விலையில வாங்க வேண்டுமா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? உங்கள் வீடுகளுக்கு இலவசமாக டெலிவரி செய்வதோடு பொருத்தியும் தருகிறோம். மாடர்ன் மெர்பிள் GmbH, சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்று வெற்றி நடை போடும் தமிழர் நிறுவனம். சுவிட்சர்லாந்தின் ஆனெக்ஸ் பகுதியில் மின்சார ஸ்கூட்டரில் இருந்து விழுந்து 60 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவானது. ஜெனிவா கண்டோனில் இவ்வகையான முதல் மரண விபத்தாக இது குறிப்பிடப்படுகிறது. இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதை துல்லியமாக கண்டறிய போலீசார் விசாரிக்கின்றனர். ஆரம்ப தகவல்களின்படி ஸ்கூட்டரை இயக்கிய போது ஏற்பட்ட சமநிலை இழப்பு அல்லது கட்டுப்பாட்டு குறைவு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்து முழுவதும் மின்சார ஸ்கூட்டர்களின் பயன்பாடு கடந்த சில ஆண்டுகளில் அதிகரித்து வரும் நிலையில் விபத்துகளும் அதே அளவில் உயர்ந்துள்ளன. 2020ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை இத்தகைய விபத்துகளில் 8 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பொதுவாக இவ்வகை விபத்துகளில் ஓட்டுநர்களின் கவனக்குறைவு அல்லது மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டுவது முக்கிய காரணங்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சமீபத்திய சம்பவம் பாதுகாப்பு விதிமுறைகளை மேலும் கடுமையாக்க வேண்டுமா என்ற விவாதத்தை மீண்டும் தூண்டியுள்ளது. குறிப்பாக தலைக்கவசம் கட்டாயமாக்குவது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் பரிசீலனை செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரித்து வரும் ஸ்கூட்டர் பயன்பாட்டோடு பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்பாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. சுவிட்சர்லாந்தின் துர்கவ் கண்டோனின் ஆங்வாங் பகுதியில் புதன்கிழமை அதிகாலை முதல் பெரிய அளவிலான போலீஸ் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. துர்கவ் கண்டோனல் போலீசார் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது 50 வயதுடைய சுவிஸ் நபர் ஒருவர் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதானார். இந்த வழக்கு ஜனவரி மாதத்தில் மாயமான 51 வயதுடைய பெண்ணை சுற்றி மையப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த பெண் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் மற்றும் விசாரணை அதிகாரிகள் பல மாதங்களாக விரிவான தேடுதல் மற்றும் விசாரணைகள் மேற்கொண்டனர். இதுவரை சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த பெண் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற வலுவான சந்தேகம் எழுந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 50 வயதான நபர் இந்த வழக்கின் பிரதான சந்தேக நபர் ஆவார். அவர் மீது நோக்கமுடைய கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. மாயமான பெண்ணின் உடல் எங்கு உள்ளது மற்றும் சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பதை கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். உள்ளூர் தகவல்களின்படி அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்ட நபர் ஒன்றாக வாழ்ந்த ஜோடியாக இருந்ததாக அண்டை வீட்டார் தெரிவித்தனர். அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் வாழ்ந்திருந்தாலும் வெளிப்புற தொடர்புகள் மிகவும் குறைவு என கூறப்படுகிறது. முதலில் அதிகாரிகள் இந்த உடலும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். இருப்பினும் பிற்பகல் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மனித உடல் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அரசு தரப்பு அறிவித்துள்ளது. அவை மாயமான பெண்ணின் உடலுக்கு சேர்ந்ததா என்பது இன்னும் உறுதியாகவில்லை. இந்த சம்பவம் 2011ஆம் ஆண்டு ஒன்டரேகன் பகுதியில் இடம்பெற்ற கொலை வழக்கை நினைவுபடுத்துகிறது. அப்போது ஒருவர் தனது மனைவியை கொன்று உடலை மறைத்து வைத்திருந்தது பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்நிலையில் தற்போதைய வழக்கும் அதே போன்ற சிக்கலான விசாரணையாக உருவெடுத்துள்ளது. துர்கவ் கண்டோனில் இந்த சம்பவமானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் விசாரணை தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் 2 நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட பணி நீக்க நடவடிக்கையால் 112 பணியாளர்கள் வேலை இழக்கின்றனர். ஆண்ட்ரிட்ஸ் பியூட்ல ஆர்கே நிறுவனத்தின் கெட்னோ நிலையத்தில் 50 பேரும், சர்ஜி ஃபெராரி டர்சுயிசே நிறுவனத்தின் எம்என் புரூக் கிளையில் 62 பேரும் பாதிக்கப்பட்டனர். இந்த பணி நீக்கங்கள் 2 நிறுவனங்களின் வெளிநாட்டு தலைமையகங்கள் எடுத்த முடிவுகளின் விளைவாக இடம்பெற்றுள்ளது. உலகளாவிய சந்தை மாற்றங்கள், செலவு குறைப்பு திட்டங்கள் மற்றும் உற்பத்தி அமைப்புகளில் மாற்றங்கள் போன்ற காரணங்கள் இதற்கு பின்னணியாக இருக்கலாம் என பொருளாதார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த அறிவிப்பு சுவிஸ்கார்ட் நிறுவனம் சூரிச்சின் 40 பணியிடங்களை மே 1 முதல் நீக்கப் போவதாக அறிவித்ததற்கு அடுத்த நாளே வெளியானது. இதனால் சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக அதிகரித்து வரும் பணி நீக்க போக்கு குறித்து கவலை எழுந்துள்ளது. நிபுணர்கள் கருத்துப்படி தொழில்நுட்ப மாற்றங்கள், சர்வதேச போட்டி மற்றும் பொருளாதார அழுத்தங்கள் காரணமாக பல நிறுவனங்கள் பணியாளர்களை குறைக்கும் கடினமான முடிவுகளை எடுக்கின்றன. இந்த நிலை வேலைவாய்ப்பு சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் அரசாங்கம் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கின்றன. சுவிட்சர்லாந்தின் பாசல் நகரில் உள்ள கிளைன்ஹோனிங்கன் பகுதியில் இன்று மாலை போலீசார் மேற்கொண்ட திடீர் நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆயுதங்களோடு வந்த போலீசார் ஒரு காரை தடுத்து நிறுத்தி அதில் இருந்தவர்களை துப்பாக்கி முறையில் கட்டுப்படுத்தியதாக தகவல் வெளியானது. இந்த நடவடிக்கையில் குறைந்தது 2 பேர் கைதாகினர். அவர்களில் ஒருவரின் கண்கள் சம்பவ இடத்திலேயே கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போலீசார் ஆயுதங்களோடு இருந்தபடியே அந்த வாகனத்தை முழுமையாக சோதனை செய்தனர். சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சிகளில் ஒருவர் தெரிவிக்கையில், நான் என் வீட்டின் பால்கனியில் இருந்தபோது போலீஸ் என்று சத்தமாக குரல் கேட்டது. பின்னர் பார்த்த
அதேவேளை நீல விளக்குகள் மின்னியது மற்றும் சாலை முழுவதும் மறைக்கப்பட்டிருந்தது என்றார். இந்த சம்பவம் குறித்து பாசல் நகர கண்டோனல் காவல்துறை நடவடிக்கை இடம்பெற்றது உறுதிப்படுத்தியது. இதேவேளை கூட்டாட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகமும் பாசல் நகர மற்றும் பாசல் கிராமப்புற கண்டோன்களில் கைது மற்றும் வீட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரவியுள்ள இந்த கைது காட்சிகள் இந்த விரிவான நடவடிக்கையின் தொடர்புடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்களை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் பொது போக்குவரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் விமான டிக்கெட்டுகளுக்கு கூடுதல் வரி விதிக்க வேண்டும் என்ற புதிய மக்கள் முன்முயற்சி தொடங்கப்பட்டுள்ளது. ஆக்டிவ் டிராபிக் தலைமையில் சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் இடதுசாரி அரசியல் கட்சிகள் இணைந்து மொபிலிட்டி வவுச்சர் முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளன. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சுவிட்சர்லாந்தின் உள்ளக பொது போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்துவதோடு அண்டை நாடுகளோடு ரயில் இணைப்புகளை விரிவுபடுத்துவதாகும். இதற்காக விமான பயண டிக்கெட்டுகளுக்கு 50 முதல் 500 சுவிஸ் பிராங்க் வரை வரி விதிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த வரியின் துல்லியமான விதிமுறைகள் பின்னர் தீர்மானிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 1.5 பில்லியன் பிராங்க் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் குறைந்தது 2 பங்கு தொகை பொது போக்குவரத்து வவுச்சர்களாக மக்களுக்கு திருப்பி வழங்கப்படும். இதன் மூலம் மக்கள் அதிகமாக ரயில் மற்றும் பிற சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறைகளை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவர். சுவிட்சர்லாந்தின் கார்பன் உமிழ்வை குறைக்கும் முயற்சிகள் அதிகரிக்கும் நிலையில் இந்த முன்முயற்சியானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான போக்குவரத்து கொள்கைகளில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தில் பெண்களை காதல் வாக்குறுதிகள் மூலம் ஏமாற்றி பணம் பறிக்கும் ரொமான்ஸ் ஸ்கேம் கும்பலை எதிர்த்து மேற்கொள்ளப்பட்ட பெரிய நடவடிக்கையில் 10 பேர் கைதாகினர். இந்த நடவடிக்கை செவ்வாயன்று இடம்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விசாரணையை சூரிச் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஆபீஸ் தலைமையில் முன்னெடுத்தனர். கண்டோன்ஸ் போலீசார் சூரிச் மற்றும் நகர போலீசார் இணைந்து பல மாதங்களாக தீவிரமாக விசாரித்தனர். அதன் தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்தின் 6 கண்டோன்களில் ஒரே நேரத்தில் சோதனைகள் இடம்பெற்றன. இந்த கும்பல் சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்கள் மூலம் பெண்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி நம்பிக்கை உருவாக்கி பின்னர் பணம் கட்டி ஏமாற்றியுள்ளனர். காதல் உறவு அல்லது திருமணம் போன்ற வாக்குறுதிகளை முன்வைத்து நிதி மோசடி செய்வது இவர்களின் முக்கிய செயல்முறையாக இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நைஜீரியாவை சேர்ந்த கும்பலோடு தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுகின்றனர். இவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவாகின. இந்த நடவடிக்கையானது சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கான முக்கிய முயற்சி. அதிகாரிகள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அறிமுகம் இல்லாதவர்களோடு இணையத்தில் நெருக்கமான உறவுகளை உருவாக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்றும் பணம் தொடர்பான கோரிக்கைகளை சந்தேகத்தோடு அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிட்டு முக்கியமான தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. நியூ சாட்டல் கண்டோன் வானில் பலூன்களை விடுவதற்கு முழுமையான தடை விதித்த முதல் கண்டோனாக மாறியுள்ளது. இந்த தடை வழக்கமான பலூன்கள் மாத்திரமன்றி ஸ்கை லாண்டர்ன் எனப்படும் காகித வெப்பக்காற்று பலூன்களையும் உள்ளடக்கியது. சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் தீ விபத்து அபாயம் ஆகிய காரணங்களால் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த சட்ட முன்முயற்சியை முன்வைத்த க்ளோ டு டாய்ட் கூறுகையில், பலூன்களை வானில் விடுவது சிறிய விடயமாக தோன்றினாலும் அது பிளாஸ்டிக் கழிவுகளை நேரடியாக இயற்கையில் பரப்புவது போன்றதே என்றார். மேலும் குறிப்பாக கோடை காலங்களில் காகித லாந்தன்கள் தீப்பற்றும் அபாயத்தை அதிகரிக்கின்றன என்றும் அவர் எச்சரித்தார். இதனால் காடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தீ விபத்துகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளது என்றார். சுவிட்சர்லாந்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கும் நிலையில் இந்த தீர்மானமானது மற்ற கண்டோன்களுக்கு முன் உதாரணமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் கோடை காலத்தை முன்னிட்டு பொது போக்குவரத்து சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. நகர போக்குவரத்து நிறுவனமான TPG இந்த மாற்றத்தை அறிவித்தது. இதன்படி இரவு நேர போக்குவரத்து சேவை தற்போது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இரவுகளுக்கும் நீடிக்கப்பட்டுள்ளது. கடைசி சேவைகள் அதிகாலை சுமார் 3:30 மணி வரை இயக்கப்படும். இதன் மூலம் இரவு நேரத்தில் பயணம் செய்பவர்களுக்கு அதிக வசதி ஏற்படும். மேலும் ஏரிக்கரையை இணைக்கும் பீச் லைன் எனப்படும் பிரபல சேவை மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சேவை அதிக அடிக்கடி இயக்கப்படுவதோடு அதன் பாதையும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் கோடை காலத்தில் ஏரிக்கரைக்கு செல்லும்
பயணிகள் எளிதாக இணைக்கப்படுவர். அதேபோல் ஞாயிற்றுக்கிழமைகளில் சலேவே கேபிள் காருக்கான போக்குவரத்து சேவைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா மற்றும் ஓய்வு நேர பயணிகள் அதிகரிக்கும் காலத்தை கருத்தில் எடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களின் முக்கிய நோக்கம் வெப்பமான காலங்களில் மக்கள் சுலபமாகவும் வசதியாகவும் பயணம் செய்ய உதவுவதோடு தனியார் வாகன பயன்பாட்டை குறைத்து சுற்றுச்சூழல் நட்பு போக்குவரத்தை ஊக்குவிப்பதாகும். சுவிட்சர்லாந்தின் லவுசான் நகரில் நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க புதிய தொழில்நுட்ப முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. EPFL ஆராய்ச்சியாளர்கள் ட்ரோன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வாகன இயக்கத்தை நேரடியாக கண்காணிக்கும் திட்டத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த முறையில் ட்ரோன்கள் மூலம் பெறப்படும் மேல்நிலை தரவுகள் மற்றும் மேம்பட்ட அல்கோரிதம்கள் இணைந்து நகரத்தில் வாகனங்கள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை உடனுக்குடன் பகுப்பாய்வு செய்கின்றன. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் உருவாகும் முன்பே அதை கணித்து சிக்னல் விளக்குகளை தானாக மாற்றி போக்குவரத்து ஓட்டத்தை சீரமைக்கும் நோக்கம் கொண்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் சாலைகளை விரிவுபடுத்தாமல் உள் அமைப்புகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி நெரிசலை குறைக்க உதவும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். உலகின் பல நகரங்களில் இதற்கான சோதனைகள் ஏற்கனவே நடத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த அமைப்பானது காற்று மாசு மற்றும் சத்த மாசு அளவுகளை கண்காணிக்க உதவும் திறன் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. நகரங்களில் அதிகரித்து வரும் வாகன நெரிசலை சமாளிக்க இத்தகைய AI அடிப்படையிலான தீர்வுகள் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றும் என நிபுணர்கள் நம்புகின்றனர். சுவிட்சர்லாந்தில் செவிலியர்களின் வேலை நிலைகளை மேம்படுத்துவதற்கு பதிலாக மேலும் கடுமையாக்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. பேர்ன் நகரில் இடம்பெற்ற தேசிய கவுன்சில் விவாதத்தில் வாராந்திர வேலை நேரத்தை 45 மணி நேரமாக குறைக்க வேண்டிய முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பதிலாக வழக்கமான வேலை நேரம் 42 மணி நேரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் பணிபுரியும் செவிலியர்களுக்கான கூடுதல் ஊதியத்தை உயர்த்தும் திட்டமும் குறைக்கப்பட்டு 25% மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் சுகாதாரத்துறையில் ஏற்கனவே நிலவும் பணியாளர் பற்றாக்குறை முன்னிட்டு வந்துள்ளன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. தற்போது நாடு முழுவதும் சுமார் 14,000 காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் இத்தகைய நடவடிக்கைகள் மேலும் செவிலியர்களை தொழிலில் இருந்து விலக செய்யக்கூடும் என தொழிற்சங்கங்கள் எச்சரித்தன. வேலை அழுத்தம், குறைந்த ஊதிய ஊக்கங்கள் மற்றும் நீண்ட வேலை நேரம் போன்ற காரணங்கள் ஏற்கனவே பலரை இந்த துறையிலிருந்து விலக செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அரசியல் மற்றும் தொழிலாளர் தரப்புகளுக்கு இடையிலான விவாதம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. குறிப்பாக நிதி ஏற்பாடுகள் மற்றும் எதிர்கால சுகாதார கொள்கைகள் தொடர்பாக இறுதி முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தளவோடு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swiss tamil24.com அணுகுங்கள். வணக்கம்.